ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு வாழைப்பூ உருண்டை குழம்பு தான். அதில் என்னென்ன பொருட்கள்லாம் போகிறோம் அப்படின்ட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், வாழைப்பூ வந்து நறுக்கி வச்சது, அதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். வாழைப்பூவை கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆல்ரெடி ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு மறுபடியும் ஒரு அலசிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு அதில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே போட்டேன், உங்களுக்கும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்க போகிறோம். நல்லா உருண்டை இந்த பாருங்கள், கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடும். உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டாம், ஓரளவு மீடியம் சைஸுக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் பெரியவங்களாக தான் இருக்கோமா, அதனால தான் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். குட்டி சைஸ் வேணுனாலும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. அதில் வந்து மல்லி, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் மசாலா வந்து நம்ம வந்து அரைச்சி தான் இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் மல்லி போட்டுக்கோங்க. அதாவது குழம்புக்கு வந்து வேறு எந்த மசாலா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மசாலாலாம் வறுத்து இதை தான் வந்து நம்ம குழம்புல வந்து போட போகிறேன். இந்த குழம்புக்கே ஸ்பெஷல் வந்து இந்த இது தான். அதுக்கப்புறம் மிளகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். 2 காஞ்ச மிளகாய் இதுலேயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு தேங்காய், ரொம்ப அதிகமாக போக வேண்டாம் குவான்டிட்டி, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ரொம்ப டீப்பாக வந்து வதக்க வேண்டாம், ஓரளவு கொஞ்சமாக வதங்கினா போதும். கொஞ்சம் பச்சை வாசனை போனால் போதும். நல்லா வதக்கிடுங்க. இதே எங்கள் அக்கா போட்டு, இதுதான் வந்து செட்டிநாடுக்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த குழம்புக்கு இந்த மாதிரி பொருள் சேர்த்து அரைச்சி வச்சோம்னா குழம்பு வந்து வீடே நல்லா கமகமாக நல்லா மணக்கும். இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்புக்கு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் தானே எடுத்துக்கோங்க குழம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா வெடிச்சு வரட்டும். வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு வந்து ஆல்ரெடி நான் உரித்து கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஆனியன், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வந்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த ஆனியன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வெடிச்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஆனியன் போட்டாச்சு. இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும்ல இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதுன்ட்டு, அதனால் வதக்கிக்கோங்க. இது வதக்கி முடிச்சதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருப்பேன், அதை வந்து இனிமேல் ஆட் பண்ணுறேன். அது வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன், ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை வந்து சைடில் ஊற வச்சுக்கோங்க. புளி வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், வேணும்னாலும் புளி வந்து விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மசாலா வந்து வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஆல்ரெடி, அந்த மசாலாவெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லாவே அரைச்சிக்கலாம்.
அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப குறன்னு வேணாம், கொஞ்சம் ஓரளவு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. சைடில் வந்து தக்காளியும் வெங்காயமும் ஆல்ரெடி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி நல்லா இது பண்ணிவிட்டு புளித்தண்ணியும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நாங்கள் புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு மட்டும் கொஞ்சோண்டு மசாலா மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா போட்டு கலக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ தேவைன்னு அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச அந்த உருண்டை இருக்குல்லையே அதை சேர்த்துப்போம். நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அப்போல்லாம் வந்து நம்ம அந்த உருண்டையை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊட்டி வச்ச உருண்டையை வந்து போடுறோம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வைக்க வேணாம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுருங்க. டுடே நம்ம வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு வாழைப்பூ உருண்டை குழம்பு தான் ஸ்பெஷல். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.